ஹாய் ஹலோ ஆமி, இது உங்கள் ஃபிக்ஷன் வேர்ல்டு. நான் உங்கள் ஆமி ஃபேமிலியில் ஒருத்தி தான். தென் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம OT7ஓட ஹாரர் எஃப்எஃப் ஹாண்டட் கேஸ்டல் பார்ட் 17 தான். போன பார்ட் வரைக்கும் பார்க்கலனா கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் இந்த எஃப்எஃப் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தென் கேட்டு முடிச்சதுக்கப்புறமா என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். போன பார்ட் எப்படி முடிஞ்சதோ அதுலேருந்து அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம். போன பார்ட்டோட லாஸ்ட்டில் எல்லாருமே அந்த கோஸ்ட்டை லாக் பண்ணி வச்சுட்டு வெளியே போய் அதை அழிக்கிறதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்கான்னு தேடி தெரிஞ்சிருப்பாங்க. ஆனால் ரொம்ப தூரம் தேடியோ எதுவுமே கிடச்சிருக்காது. அவங்க ரொம்ப டயர்டான ஒரு கட்டத்தில் லூசி கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. ஆனால் லூசி ஹெல்ப் பண்ணுற விதமாக வேறு ஒரு ஃபயர் பால் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கும். அது லூசி தான் அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஃபயர் பால் பின்னாடியே போயிருந்துருப்பாங்க. லாஸ்ட்டாக அது அந்த ஹாலோட என்ட்ரன்ஸ்க்கே போய் விழுந்திருக்கும், அந்த கோஸ்ட் இருக்கிற ஹால். ஸோ எல்லாருக்குமே ஒரு மாதிரி நம்பிக்கையை விட்டு போயிடுது. அந்த கோஸ்ட்டும் இதுக்கு மேலே உங்களால் எதுவுமே பண்ண முடியாது, உங்களோட லாஸ்ட் டே இதுதான், எப்படினாலும் உங்களை நான் கொன்னுடுவேன், இந்த கேஸ்டலை விட்டு நீங்கள் வெளியே போனால் கூட நான் உங்களை கொன்னுடுவேன் அப்படின்ற மாதிரி அது ரொம்ப எகத்தாளமாக அவங்கள பார்த்து சிரிச்சிட்டு ரொம்ப ஒரு மாதிரி தெனாவட்டாக இருந்துகிட்டு இருந்திருக்கோம். அதோடு நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ அப்படியே அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். இப்போ எல்லாருமே வழி தெரியாமல் முழிச்சிக்கிட்டு அந்த ஹாலோட என்ட்ரன்ஸ்லேயே நிற்கிறாங்க. உள்ளே போகிறதா இல்லை மறுபடியும் போய் தேடுறதா அப்படின்னு ஒன்றுமே புரியலை அவங்களுக்கு. எவ்வளோ தேடியும் நமக்கு எந்த வழியுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லூசியும் காணோம். லூசிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அவளையும் இந்த கோஸ்ட் ஏதாவது பண்ணிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க. இப்போது உள்ளே வந்து எல்லாரையும் அந்த சாண்ட் கிளாக்குள்ளே வச்சுட்டு இருந்திருக்கும் இல்லையா அந்த கோஸ்ட்டு. கீழே கூட பிளட் இருந்திருக்கும், உடச்சி கீழே தர கொட்டி இருந்திருக்கும். அந்த இடமே ஒரு மாதிரி பிளட்டாக நாஸ்தியாக தானே இருக்கும். ஸோ அங்கே வந்து தெயோங் வந்து அந்த புக்கை ரீட் பண்ணிவிட்டு ரொம்ப முடியாமல் மூச்சு வாங்கிட்டு படுத்திருந்திருப்பார். அதுக்கப்புறமா ஐவான் வந்து அந்த புக்கை ரீட் பண்ண ஆரம்பிச்சிருப்பான், அந்த மேஜிக்கல் வேர்ட்ஸை. ஸோ அவனுக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக டயர்டாக ஆரம்பிக்குது. இப்போது தெயோங் வந்து கொஞ்சம் நார்மல் ஆகிட்டு எழுந்து நின்றுட்டுருக்காரு. ஸோ இப்போ ஐரின் அது எல்லாத்தையும் பார்த்துட்டே இருந்தவ டக்குன்னு அங்கே கொட்டி கிடக்கிற பிளட் இருக்கு இல்லையா, அதுலேருந்து சில பிளட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே எடுத்து அங்கே வந்து ஏதோ ஒரு ட்ரா பண்ணுறா. லைக் அந்த ஸ்டார் மாதிரி வரைஞ்சி ஒரு சக்ரா மாதிரி வரைகிறா. ஸோ தெயோங்கும் ஒன்றும் புரியலை அண்ட் ஐவானுக்கும் ஒன்றும் புரியலை, இவன் என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அந்த பிளட்டெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே உட்காந்து ஏதோ சக்ரா மாதிரி வரைஞ்சிட்டு இருக்கா. அந்த கோஸ்ட்டும் அவளையே பார்த்துட்டே இருக்குது. ஸோ வெளியே நிற்கிறவங்களுக்கும் ஒன்றும் புரியலை. இப்போது ஒரு மாதிரி பெருசாக அந்த சக்ரா வரைஞ்சிட்டு அதோட சென்டரில் போயிட்டு உட்காந்துருக்கா. ஸோ ஐவானுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மூச்சை அடைக்க ஆரம்பிக்குது. ஆனால் இவன் இந்த பக்கம் ஏதோ வித்தியாசமாக பண்ணிகிட்ருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டனபுளாக அதையும் பார்த்துக்கிட்டே அவனும் அந்த மேஜிக்கல் வேர்ட்ஸை சொல்லிக்கிட்டே இருக்கான். இப்போ தெயோங் அப்படி எழுந்திரிச்சிட்டு, ஐரின் என்ன பண்ணுற நீ, இது என்னது, என்ன வித்தியாசமாக பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறான். இப்போ ஐரின் எதுவுமே பேசலை. அவள் போய் கடன்னு அந்த ட்ராயிங் ஃபுல்லாத்தையும் கம்ப்ளீட் அந்த சக்ராக்குள்ளே எதோ எழுதுறா. அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அங்கே வந்து அந்த கோஸ்ட்டை வந்து கொலை பண்ணுறதுக்காக, அதாவது அதை அழிக்கிறதுக்காக ஒரு வெப்பன் இருந்திருக்கும் இல்லையா ஒரு பாக்ஸ்குள்ளே, அந்த பாக்ஸ் வந்து அங்கே தான் கிடக்குது. அதை ஓப்பன் பண்ண முடியாமல் அப்படியே கீழே போட்டிருந்துருப்பாங்க. ஸோ வேகமாக போய் அந்த சக்ராக்குள்ளே அந்த பாக்ஸையும் எடுத்து வச்சுட்டா. இப்போது அங்கே அந்த சக்ராக்குள்ளே உட்காந்து ஏதேதோ மேஜிக்கல் வேர்ட்ஸை வந்து ஸ்பெல் பண்ண ஆரம்பிக்கிறா. அவள் திடீர்னு ஏதேதோ சொல்ல ஆரம்பிக்க இப்போது சடனாக அந்த இடத்துல ஏதோ வித்தியாசமான ஒரு ஃபீல் க்ரியேட் ஆகுது. இப்போ தெயோங்க்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, இங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலை. அவன் தான் பக்கத்தில் நின்றுட்டுருக்கான். நீ என்ன பண்ணுறேன்னு கேட்டுகிட்டே இருக்கான். ஆனால் அவள் எந்த பதிலும் சொல்லலை. அவள் பாட்டுக்கு கண்ணை மூடி கண்டினியூவாக வாய்க்குள்ளே ஏதோ ஒரு மேஜிக்கல் வேர்ட்ஸை சொல்லிக்கிட்டே இருக்கா. ஸோ அவன் சொல்ல இங்கே ஐவானுக்கு ஒரு மாதிரி ரொம்ப வந்து திணற ஆரம்பிக்குது. அவன் டக்குன்னு ஒரு மாதிரி ஆகிட்டு, ஐரின் என்னால் முடியல, சீக்கிரம் வா, நீ கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஆனால் அவள் எதுவுமே பேசலை. இப்போ தெயோங் அப்படியே ஐவானை திரும்பி பார்க்குறான். தெயோங் நீயாவது வா, இதை கண்டினியூ பண்ணு, என்னால் முடியல அப்படிங்கிறான்.
இப்போ தேவங்க ஆல்ரெடி அத படிச்சு ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாகி தான் கீழ விழுந்திருந்திருப்பான். ஸோ இப்போ மறுபடியும் போய் உட்காந்தா கூட அவ்வளோ நேரம் அவனால தாக்கு பிடிக்க முடியாது. இருந்தாலும் இப்படியே விட்டா அதுவும் பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு, டக்குன்னு ஒரு மாதிரி குடுகுடுன்னு ஓடி போயிட்டு அவன்கிட்ட புக்க வாங்கிட்டு தெய்வம் படிக்க ஆரம்பிக்கிறா. ஸோ வெளிய நிக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இவ என்ன புதுசா பண்ணிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து டக்குன்னு உள்ள வந்து அவள ஸ்டாப் பண்ணலாம். அவ ஏதோ பண்றா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ யோசிச்சுட்டு உள்ள வர போறாங்க. அப்போ டக்குன்னு ஐரின் கண்ண திறந்துட்டு அவளோட ஹேண்ட்ஸ வந்து அவங்க பக்கமா வந்து நீட்டுறா. ஸோ அது என்ன ஆயிடுது அப்படின்னா, அவங்க என்ட்ரன்ஸ்ல நின்னுட்டு இருந்திருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த என்ட்ரன்ஸ் வந்து ஒரு மாதிரி லாக் ஆயிடுது. அந்த டோர்லாம் ஓப்பன்ல தான் இருக்கு. ஒரு மாரி ட்ரான்ஸ்பரண்டா தான் இருக்கு. உள்ள என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியுது. ஆனா அவங்களால உள்ள என்டர் ஆக முடியல. அந்த இடத்துல ஒரு மாரி இன்விசிபிள் லாக் மாதிரி ஆயிடுது. ஸோ அவங்களால சுத்தமா உள்ளே வர முடியல. அவங்க என்ன ட்ரை பண்ணாலும் அந்த இடத்துக்குள்ள என்டர் ஆக முடியல. ஸோ வெளிய நின்னு எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க. "ஐரின் நீ என்ன பண்ணிட்டு இருக்க முதல்ல? தப்பா எதுவும் பண்ணிடாத. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ பண்றதே சரியா தெரியல." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி திட்டிட்டு இருக்காங்க. ஆனா அவ எதையுமே காதுல போட்டுக்கல. இப்போ தெயோங்கும் ரொம்ப முடியல. அவன் ஆல்ரெடி டயர்டா தான் இருந்திருப்பான். இப்போ அவ வேற ஏதோ ஒரு மாதிரி வித்தியாசமா அ மேஜிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் ஸ்பெல் பண்ண, அவனுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாவே வந்து ஒரு மாதிரி டயர்ட் ஆகுது. அவன் ஒரு மாதிரி மூச்சு வாங்கிட்டே, "ஐரின், நீ ஏதோ தப்பு பண்ற. தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணு. என்னால முடியல. முதல்ல இங்க வந்து இத கன்டின்யூ பண்ணு." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி திணறிக்கிட்டே அவள கூப்பிடுறான். இப்ப ஐரின் அப்படியே திரும்பி பார்த்து, "முடியலன்னா விட்ரு." அப்படிங்கிறா. இப்ப இது வந்து அவனுக்கு புரியல. ஒரு மாதிரி வியர்டா பார்க்குறான். விட்டா நம்ம எல்லாரும் செத்து போயிடுவோம் அப்படின்ற மாதிரி. "என்ன பேசுற ஐரின்? நீ முதல்ல என்ன பண்றியோ அத அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு, இங்க வந்து இத ரீட் பண்ணு. ப்ளீஸ். நம்ம எல்லாரும் இங்கேருந்து வெளிய போணும்னா, இது ஒண்ணு தான் வழி. நம்ம ஏதாவது பண்ணணும். தயவு செஞ்சு புதுசா நீ எதுவும் பிரச்சனைய கிரியேட் பண்ணாத. இங்க வந்து இத ரீட் பண்ண வா." அப்படின்னு சொல்லிட்டு தெய்வம் கூப்பிடுறான். இப்ப ஐரின் அப்படியே ஒரு மாதிரியா உட்காந்து அவ பாட்டுக்கு ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருந்தவ, "தெய்வம், உனக்கு முடியலன்னா அப்படியே அத விட்டுரு. எதுவும் ஆகாது. நான் பார்த்துக்கிறேன்." அப்படிங்கிறா. இப்போ அந்த கோஸ்ட் ஒரு மாதிரி ஸ்மிர்க் பண்ணிட்டு, "ஓ! உனக்கு அவ்வளோ தைரியமா? நீ என்ன அழிச்சிடுவியா? உனக்கு என்ன அழிக்கிறதுல அவ்வளோ தைரியம் இருக்கா? ஏற்கனவே உன்னை சாகுற நிலைமைக்கு கூட்டிட்டு போயிருக்கேன். ஞாபகம் இல்ல? மறந்துட்டியா? என்னால் இப்போ நினச்சாலும் உன்னை ஈஸியாக கொன்னுட முடியும். ஆனால் ஏதோ 4 புக்கை படிச்சுட்டு வந்துட்டு பெரிய இவ மாதிரி உட்காந்துட்டு இருக்கியா? நான் வெளியே வந்தேன்னா இங்கே இருக்கிற எல்லாருமே செத்துருவீங்க. ஞாபகம் வச்சுக்கோ." ரொம்ப ரொம்ப எல்லாம் கத்துட்டு வந்தவ மாதிரி ஆடிட்டு இருக்காத அப்படின்னு அது ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்கு. ஆனா அது எதையுமே கவனிக்காம ஐரின், "உன்னால முடியலன்னா நீ விட்டுருன்னு மட்டும்தான் தெய்வம் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இங்க வெளிய அவங்க எல்லாருக்கும் இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. எல்லாருமே ஒரு மாதிரியா திகைச்சு போய், "இங்க என்ன நடக்குது?" அப்படின்னு குழம்பி போய் உட்காந்துட்டு இருக்காங்க. ஐரினுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? அவ என்ன பண்ணிட்டு இருக்கா? புதுசா ஏதாவது பிரச்சனைய ஆரம்பிக்க போறாளா? ஏற்கனவே அவ பேச்ச கேட்டு தானே இவ்ளோ தூரம் வந்து இவ்ளோ பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஐரின் மேல கோவப்பட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. ஸோ இவ்ளோ தூரம் ஆனதுக்கப்புறமும் அவ என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கா. கண்டிப்பா நம்மள பிரச்சனையில தான் மாட்டி விட போறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கோவமும் வருது. அதே சமயம் இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியவும் இல்ல. எல்லாரும் குழப்பத்துல இருக்காங்க. இப்போ யோசிச்சுட்டே இருந்த ஆரமோட வைஃப் டக்குன்னு கைடு கிட்ட வந்துட்டு, நீங்க நீங்க எப்படி இங்க வந்தீங்க? உங்களுக்கு எப்படி இங்க வர வழி தெரிஞ்சது? நாம எல்லாருமே ஒரு தடவ இங்க வந்திருக்கோம். ஆனா நம்ம வெளிய போகும்போதே பயத்தோட தான் போனோம். அப்படி இருக்கும்போது தனியா நீங்க எப்படி வந்தீங்க? அண்ட் நாங்கலாம் இங்க வந்திருக்கோன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுக்கப்புறம் இந்த இந்த வெப்பன் உங்களுக்கு எங்க கிடைச்சது? அண்ட் இந்த பிரேஸ்லெட் இது எங்கேருந்து கிடைச்சது? முதல்ல அத சொல்லுங்க. அந்த இடத்துல வேற ஏதாவது இருக்கான்னு நம்ம தேடி பார்க்கலாம்." அப்படின்றா. இப்போ தான் கைடு அவருக்கு நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்னா, அவரோட ஒர்க்க பார்த்துட்டு
அவரோட வழியில தான் போயிட்டு இருந்திருப்பாரு. இது கேஸ்டல் பிரச்சனை வந்ததுலேருந்து, அந்த கேஸ்டல்குள்ளேருந்து வெளிய போனதுக்கப்புறமா, இந்த பக்கமே அவர் வந்திருக்க மாட்டாரு. இந்த பக்கம் ஏதாவது ஒரு வேலை இருந்தா கூட, அத அப்படியே அவாய்ட் பண்ணிருவாரு. பிகாஸ் அவருக்கு அவ்வளோ பயம். உயிர் வந்து போய் வந்திருக்கு. அந்த மாரி ஒரு சூழ்நிலைக்கு வந்து போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ, அவ்வளோ தூரம் நடந்திருக்கு. அதனால இந்த இடத்துக்கு இதுக்கப்புறம் வரவே கூடாதுன்னு தான் முடிவு பண்ணி வச்சிருந்திருப்பாரு. ஸோ, இதே நிலைமையில அவரோட டெய்லி ரொட்டீன் போயிட்டே இருக்க, இவங்க எல்லாருமே அந்த கேஸ்டல் போய் அந்த கோஸ்ட்ட அழிச்சா தான் நம்மளால இந்த ஹில் ஸ்டேஷனை விட்டு வெளியே போக முடியும் அப்படின்னு ஒரு நாள் ரியலைஸ் பண்ணி இந்த கேஸ்டல் வரலாம் அப்படின்னு ஒரு நைட் வந்து மீட் பண்ணி பேசியிருந்திருப்பாங்க இல்லையா? ஸோ, அந்த அன்னைக்கு நைட் என்ன நடக்குதுன்னா, இங்கே கைடு அவரோட ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அவர் வீட்டுக்கு போய் டின்னர் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்குறாரு. ஸோ, டைம் அப்படியே ஓடுது. ஒரு மிட் நைட் கிட்டக்க இருக்கும். அப்போது நல்லா தூங்கிட்டு இருந்த மனுஷன் டக்குன்னு கண்ணு முழிச்சு பார்த்தா அந்த கேஸ்டலோட வாசலில் நிற்கிறாரு. அவருக்கு ஒன்றுமே புரியல. ஒரு மாதிரி திகைச்சு போய் அப்படியே பயந்து போய் அந்த கேஸ்டல் பார்த்துட்ருக்காரு. இப்போ அந்த கேட் அப்படியே ஓப்பன் ஆகுது. அவரே அறியாமல் அவரோட கால் அப்படியே உள்ளே போகுது. அவர் மனசு போகக்கூடாதுன்னு துடிக்குது. ஆனால் அவர் அப்படியே உள்ளே போகிறாரு. ஸோ, அவருக்கு ஒன்றுமே புரியல. இப்போ அப்படியே போயிட்டு இருக்க, அங்கே போகிற வழியில லூசியோட ஸ்பிரிட்டு வந்து அப்படியே அப்பியர் ஆகுது. ஸோ, அத பார்த்து தான் அவருக்கு ரொம்ப பயம் வருது. அது என்னதான் நல்ல ஸ்பிரிட்டா இருந்தாலும் அது ஒரு பேய். அத பார்க்கும்போது எப்படி இருந்தாலும் பயம் வரும் இல்லையா? இவரு நார்மலாவே ரொம்ப பயந்த மனுஷன். ஸோ, ரொம்ப பயப்படுறாரு. ஆனா அவரோட கால் நிற்கவே இல்ல. அவர் பாட்டு போயிட்டே இருக்கு. இப்போ அந்த லூசி அவர் முன்னாடி அப்படியே அப்பியர் ஆயிட்டு, ஒரு மாதிரி ரொம்ப நார்மலான ஒரு சாதாரண பொண்ணா வந்து தெரிஞ்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்து அவ முன்னாடி அப்பியர் ஆகுறா. இப்போ அவள பார்த்துட்டு அப்படியே நிற்கிறாரு. "எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும். நீ பயப்படாத. நான் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன். உன்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறதுக்காக தான் உன்னை நான் இங்கே வர வச்சுருக்கேன். நான் சொல்கிறத முதல்ல கேளு. கவனமா கேளு. அந்த பசங்க எல்லாரும் நாளைக்கு இங்கே வரப்போகிறாங்க. என்னால் அவங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. ஏன்னா வில்லியம் என்னை கண்ட்ரோல் பண்ணுறான். அவன் நாளைக்கு அவங்க எல்லாரும் இங்கே வந்ததுக்கப்புறம் என்னை அரெஸ்ட் பண்ணிடுவான். என்னால் அவங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. அவங்கள காப்பாற்றவும் முடியாது. எனக்கு வேறு வழியும் தெரியல. அதனால தான் நான் உன்கிட்ட ஹெல்ப் கேட்குறேன். உனக்கு ரொம்ப பயம் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த இடத்துல நீ ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். நாளைக்கு அந்த பசங்க எல்லாரும் மறுபடியும் இந்த கேஸ்டலுக்கு வரதா பேசியிருக்காங்க. இது வில்லியம்க்கும் தெரியும். அதனாலேயே அவன் என்னை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறான். நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால அவங்க வந்ததுமே என்னை லாக் பண்ணி வச்சிடுவான். அதனால நீ தான் இப்போ ஹெல்ப் பண்ணி ஆகணும். இந்த கேஸ்டலுக்கு பின்னாடி ஒரு பெரிய ட்ரீ இருக்குது. அதுக்கு பக்கத்தில் தான் என்னோட செமெண்ட்ரி இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன பாக்ஸை நான் மறைச்சி வச்சுருக்கேன். நீ நாளைக்கு வந்து அதை எடுக்கணும். அந்த பாக்ஸை எடுத்தனா உள்ள சில பொருள் எல்லாம் இருக்கும். அதை நீ எடுத்துகிட்டு இந்த கேஸ்டலுக்குள்ளே வரணும். கண்டிப்பாக நீ வந்தே ஆகணும். இல்லைன்னா அந்த பசங்க எல்லாருமே செத்து போயிடுவாங்க. உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, நீ யாருன்னே தெரியாத சூழ்நிலையிலையும் அவங்க உனக்காக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்போ நீயும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்ல. இது உன்னோட டர்ன். கண்டிப்பாக நீ பண்ணி தான் ஆகணும். யோசிச்சு பாரு. அவங்க எல்லாரும் செத்து போனா அதுக்கு ஒரு வகையில் நீ வரலைன்னா நீயும் காரணமாவ அப்படின்னு அது சொல்லுது. இப்போ இதெல்லாம் கேட்கும்போது அவருக்கு ரொம்ப பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் மனசாட்சிப்படி அவர் யோசித்து பார்க்குறாரு. என்னதான் வந்து அவங்க யாருமே தெரியாதவங்க அப்படின்னாலும் ஒரு நேரம் அவங்க காப்பாற்றிருக்காங்க. அவங்க நினச்சிருந்தா விட்டுட்டு போயிருந்துருக்கலாம். ஆனால் அவங்க போராடி எல்லாரையுமே காப்பாற்றிட்டு தான் வெளியே போனாங்க. இந்த நிலமையில நம்ம வந்து ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அவர் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது, "இங்கே பாரு, நீ நாளைக்கு கண்டிப்பாக இங்கே வரணும். திரும்ப திரும்ப நான் உனக்கு சொல்கிறேன். நீ கண்டிப்பாக இங்கே வந்தே ஆகணும். அந்த பாக்ஸை எடுத்துகிட்டு நீ இந்த கேஸ்டலுக்குள்ளே என்டர் ஆகணும். அப்படி நீ அந்த பாக்ஸை எடுக்கும்போதே அதில் இருக்கிற பொருள் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணணுன்னு உனக்கு நான் விஷுவலாக காமிச்சிடுவேன். அதுபடி நீ இங்கே வந்து அதை யூஸ் பண்ணு. எப்போவுமே பயப்படாத. தைரியமாக அதை யூஸ் பண்ணு. நீ பண்ண போகிற சின்ன ஹெல்ப்னால அவங்க எல்லாருமே காப்பாற்றப்பட போகிறாங்க. உனக்கு புரியுதா?" அப்படின்னு சொல்கிறா. இப்போது அங்கே இருக்கிற கைடு அப்படியே யோசிச்சுட்டே இருந்தவர், சரி ஓகே அப்படின்னு தலையை மட்டும் ஆட்டுறாரு.
அவரு ஓகே அப்படின்னு சொன்ன மட்டுக்கும், டக்குன்னு அங்க இருந்த அந்த ஸ்பிரிட் அப்படியே மறைஞ்சு போயிடுது. இப்போ அந்த இடத்துல அவர் மட்டும் தனியா நின்னுட்டுருக்காரு. சுத்தி இருட்டு. ஒரு மாதிரி சின்ன சின்ன பூச்சி சத்தம் மட்டும் தான் இருக்கு. இப்போ அவருக்கு ஒரு மாதிரி நடுங்குது, பயப்படுறாரு. அப்படியே பயந்துக்கிட்டே ஒரு மாதிரி ஷிவர் ஆயிட்டு இருக்கும்போதே, டக்குன்னு கண்ண முழிச்சு அப்படியே எழுந்து உட்காந்தா, இப்போ நடந்த எல்லாமே அவரோட கனவுல ஸோ, அப்படியே ஒரு மாதிரி வேர்க்க விறுவிறுக்க அவரோட பெட்ல உட்காந்துட்டு இருக்காரு. ஆனா, அங்க நடந்த எல்லாமே அவருக்கு வந்து ரியலா நடந்த மாதிரி இருக்கு. பட் அது கனவா இருந்தாலும், அவருக்கு வந்து ஒரு மாதிரி வித்தியாசமான ஃபீல் குடுக்குது. டக்குன்னு எழுந்து போயிட்டு, தண்ணி எடுத்து குடிச்சுட்டு, அப்படியே ஒரு மாதிரியா உட்காந்துட்டு இருக்காரு. டைம் பார்க்குறாரு 2 மணி. வெளிய பயங்கரமான ஸ்னோவா இருக்கு. ஆனா, உள்ள பயத்துல அவருக்கு அப்படி வேர்த்து போயிருக்கு. அவருக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அப்படியே தூக்கமே போச்சு. என்னது இது? வித்தியாசமா இருக்கு. நம்ம தான் இப்போ அந்த கேஸ்ல பத்தி யோசிக்கிறதே இல்லையே! ஆனா ஏன் சம்மந்தமே இல்லாம கனவெல்லாம் வருது? அதுவும் தனியா நம்ம அங்க போற மாதிரி. அ சம்மந்தமே இல்லாம அந்த பொண்ணோட ஆவி வேற நம்மகிட்ட வந்து பேசுது. ஒரு வேளை இதெல்லாம் பிரம்மையா? நம்ம அங்க நடந்த விஷயத்த பத்தி அடிக்கடி யோசிச்சு பார்க்கறதுனால அ அ இதெல்லாம் கனவா எதுவும் வருதா? ஆனா, கனவுல அந்த பொண்ணு நாளைக்கு நம்மள வர சொன்னாளே! என்ன ஒரு வேள நம்மள கூப்ட்டு கொன்னுடுமோ? அது என்ன பண்றது? ஆனா, அந்த பசங்கள்லாம் அங்க போறாங்கன்னு வேற சொன்னா, எல்லாமே உண்ம மாதிரி இருந்துச்சு. இப்ப என்ன பண்றது? ஆ என்ன பண்றதுன்னு தெரியலையே! ஒரு வேள இதெல்லாம் சும்மா கனவா வந்திருக்குமோ? அ அப்படி இல்லன்னா, நிஜமாவே அந்த ஆவி நம்மகிட்ட வந்து பேசுச்சா? ஐயோ! ஒண்ணும் புரிய மாட்டேங்குதே! அந்த பசங்கள்லாம் நாளைக்கு அங்க போறாங்கன்னு வேற அந்த ஆவி சொல்லுச்சுல்ல. சரி, காலையில எந்திரிச்சு இதெல்லாம் உண்மையான்னு செக் பண்ணிட்டு, அப்புறம் பார்த்துக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்து கிடக்குறாரு. ஆனா தூக்கம் போச்சு. அப்படியே உருண்டு புரண்டு எப்படியோ ஒரு 5 மணி போல அப்படியே தூங்குறாரு கொஞ்சம். ஸோ அலார்ம் ரிங் ஆகி மார்னிங் எப்பவும் போல வேக்கப் ஆயிட்டு, அவரு அந்த அன்னைக்கு லீவ் சொல்லிட்டு, அவரோட ஒர்க்குக்கு லீவ் சொல்லிட்டு, அ இந்த பசங்க அதாவது நீங்க எல்லாரும் ஸ்டே பண்ணியிருந்திருப்பீங்களா? அந்த ஹோட்டலுக்கு வராரு. உங்களுக்கெல்லாம் தெரியாமலே. ஸோ அங்க வந்து உங்களுக்காக வெயிட் பண்றாரு. எல்லாருமே நீங்க கிளம்பி மொத்தமா கீழ வந்து உட்காந்து பேசிட்டு, அங்கேருந்து எல்லாமே 2 பேரா 3 பேரா போயிருந்திருப்பீங்க. ஸோ அவர் வந்து எல்லாத்தையும் ஃபாலோ பண்றாரு. இப்ப தான் அவருக்கே புரிய வருது. கனவுல நடந்தது எல்லாமே உண்மதான். அந்த பொண்ணு சொன்னதெல்லாம் உண்மதான். அந்த பசங்க உண்மையிலே உள்ள போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் அவரு வேக வேகமா அந்த கேஸ்டலோட பின்பக்கம் போயிட்டு, அந்த மரத்து பக்கத்துல இருக்கிற லூசியோட சிமெட்ரி பக்கத்துல தோண்ட ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ அங்க ஹோமி தோண்ட ஒரு தோண்ட மாதிரி கொஞ்சம் நார்மல் தூரத்திலே ஆகுறாரு. ஒரு பட் பாக்ஸும் அவருக்கு அவருக்கு கொஞ்சம் வீக்கா கிடைக்குது. தான் ஃபீல் ஸோ ஆகுது. அந்த பாக்ஸ அவரோட எடுத்து ஸ்ட்ரென்த் ஓப்பன் எல்லாம் பண்றாரு. குடுத்துருக்காரு உள்ள இல்லையா? 2 ஸோ குட்டி குட்டி எந்திரிச்சு பாக்ஸஸ் அதாவது உட்கார்றாரு. இப்போ தேவாங்க ஒரு அந்த மாரி வெப்பன் படுத்துட்டே இருந்த மூச்சு பாக்ஸ், வாங்கிட்டு தென் இருக்கா. இன்னொரு அந்த ரோப் இருந்த பாக்ஸ், அப்புறம் அந்த பிரேஸ்லெட் அது 3மே கிடைக்கிது. அது அவர் கையில எடுத்ததுமே டக்கு டக்குன்னு அவருக்கு விஷுவலா அந்த பாக்ஸஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்றது அப்படின்றது அவருக்கு தெரிய வருது. அந்த வெப்பன் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது அவருக்கு தெரியாது. அது வந்து அந்த பிளட் ரிலேஷன் மட்டும் தான் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கூட அவருக்கு தெரியாது. அத அவங்களால மட்டும் தான் ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்றதும் தெரியாது. அதையுமே அந்த கோஸ்ட் வந்து அவருக்கு தெரியப்படுத்தியிருக்கும். தென் அந்த ரோப் வந்து எப்படி யூஸ் பண்ணணுன்றதையும் அவருக்கு தெரியப்படுத்தியிருக்கும். தென் அந்த பிரேஸ்லெட் அவளோடது. அது ரொம்ப பவர்ஃபுல் அப்படிங்கிறதும் தென் அத போட்டுக்கிட்டா உனக்கு ப்ரொடக்டிவா இருக்கும். உனக்கு நான் கேரண்டி நீ கண்டிப்பா எதுவும் இல்லாம வெளிய வந்துடுவ. உன்ன வந்து வில்லியம் எதுவும் செய்ய மாட்டான் அப்படின்னும் அவனுக்கு வந்து விஷுவலா காமிச்சிருக்கும். ஸோ அத நம்பி தான் அத கையில போட்டுட்டு டக்குன்னு இந்த 2 பாக்ஸையும் கையில எடுத்துட்டு வேக வேகமா கேஸ்டில்குள்ள வந்திருந்திருப்பாரு. அவரு ரொம்ப பயந்து போய் வந்திருப்பாரு. பட் லூசி வந்து அவருடைய மைண்டுக்குள்ளார ரொம்ப தைரியம் குடுத்துட்டே இருந்திருப்பா. அவளால அவளோட பவர யூஸ் பண்ணி வெளிய வர முடியல. ஆனா கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணி அந்த இடத்துல அவர்கிட்ட மட்டும் ஏதோ கனெக்ட்டா பேசுற மாதிரி அவ வந்து கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்திருப்பா. ஸோ அதன் பேரில் அவரோட மைண்டுக்குள்ளார அவருக்கு தைரியம் குடுத்துட்டே இருந்திருப்பா. அந்த தைரியத்தில தான் அவர் வந்து அவ்வளோ தூரம் வந்து அந்த விஷயம்லாம் நடந்திருக்கும். இப்ப எல்லாத்தையும் வெளிய நிக்கிற எல்லார்கிட்டயும் சொல்றாரு. இதெல்லாம் கேட்டதுக்கப்புறமா ஹோபிக்கு, தென் சுகாக்கு, ஆரம்க்கு, ஜென்க்கு எல்லாருக்குமே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிடுது. லூசி அப்பன்னா லாக் ஆகியிருக்கா. லூசிய நம்ம காப்பாத்தணும்.
அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போது டக்குன்னு அங்கே உள்ள ஏதோ சத்தம் கேட்க, பேசிட்டு இருந்த எல்லாரும் டப்புன்னு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த கோஸ்ட்டுக்கு போட்டு வச்சிருந்த அந்த லேயர் அப்படியே பிரேக் ஆகுது. பிகாஸ் ஹைவானால அந்த புக்கை ரீட் பண்ண முடியாம தெயோங் கிட்ட குடுத்துருந்துருப்பாரு. ஸோ தெயோங்காலயும் ரொம்ப நேரம் கன்டின்யூ பண்ண முடியல. ஸோ அவனுமே வந்து அப்படியே ரீட் பண்ணிட்டே இருந்தவன் டக்குன்னு வந்து ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாகி அந்த புக்கை கீழே போட்டுட்டு, அந்த மேஜிக் ஸ்டிக்கையும் கீழே போட்டுட்டு, அப்படியே ஒரு மாதிரி கீழே விழுந்திருப்பான். ஸோ இப்போ டக்குன்னு அந்த கோஸ்ட் வந்து ஒரு மாதிரி பயங்கரமா சிரிச்சுட்டு, தெயோங்கிட்டயும் தென் ஐவான் கிட்டயும் தான் ஃபஸ்ட்டு போகுது. இப்போது ஐரின் டக்குன்னு ஏதோ மேஜிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவங்க மேலே ஒரு மாதிரி கை நீட்டுறா. இப்போது அந்த கோஸ்ட்டால அவங்கள வந்து டச் பண்ண முடியாதபடிக்கு அவங்க மேலே ஏதோ ஒரு ஃபயர் லேயர் மாதிரி கிரியேட் ஆகுது. ஸோ அந்த கோஸ்ட்டால அவங்கள எதுவும் பண்ண முடியல. இப்போ அப்படியே வந்து திரும்பி பார்க்குது. ஐரின் ஒரு மாதிரி முறைச்சிட்டே உட்காந்துட்டு இருக்கா. ஸோ அவள் அந்த சக்ராக்கு நடுவில் இருக்கா. அவள் மேஜிக்கல் வேர்ட்ஸை சொல்ல சொல்ல அந்த சக்ராலாம் ஒரு மாதிரி கிளிட்டர் ஆக ஆரம்பிக்குது. லைக் ஒரு மாதிரி ஃபயரில் வந்து கிளிட்டர் ஆகுற மாதிரி. ஸோ அந்த கோஸ்ட்டுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ அவள் ஒரு மாதிரி ஸ்மிர்க் பண்ணிக்கிட்டே அங்கே இருக்கிற அந்த உடஞ்சி கிடந்திருக்கும்ல நிறையா கிளாஸ் பீசஸ், அதில் ஒன்று எடுத்து அவளுடைய ஹேண்டில் வந்து கட் பண்ணி அந்த பிளட்டை அந்த சக்கரால வந்து விடுறா. ஸோ அந்த பிளட்டு ஒரு மாதிரி ஸ்ப்ரெட் ஆகி அந்த சக்கரா ஃபுல்லாக வந்து பரவுது. அதை பார்க்கும்போது அந்த கோஸ்ட் ஒரு மாதிரி பயங்கர ஷாக்கில் வந்து அங்கே நின்றுட்டுருக்கு. ஸோ ஐரின் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே அந்த பிளட்டை வந்து அந்த சக்கரால விட்டுட்டே இருக்கா. இப்போ அந்த கோஸ்ட் ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிக்குது. வெளியே எல்லாரும் ஒன்றுமே புரியாமல் அப்படியே மலைச்சு போய் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ஐவானையும் டேயோங்கையும் அந்த கோஸ்ட் எதுவும் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போயிருந்திருப்பாங்க. டக்குன்னு இந்த மாதிரி அவள் எதேதோ பண்ணுறதோ பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. ஐரினுக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரியும், இவ என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த கோஸ்ட்டு ஏதோ ஒரு விஷயத்த கெஸ் பண்ணுது. ஸோ ஐரின் பண்ணுற விஷயத்த தடுக்கிறதுக்காக அங்கே நிறைய பிளட்டு கொட்டி கிடந்திருக்கும் இல்லையா. ஸோ அந்த பிளட்டை இவளோட அந்த சக்ரா மேலே அதாவது தெளிக்கிறதுக்கு, அந்த சக்ராவை அழிக்கிறதுக்கு அது ட்ரை பண்ணுது. ஸோ அந்த பிளட்டெல்லாம் ஒரு மாதிரி மொத்தமாக வந்து சேர்த்து அந்த சக்ரா மேலே போடுறதுக்கு ட்ரை பண்ணுது. அது ஐரின் பார்த்துட்டு டக்குன்னு அதை தடுக்கிறா. அவளோட மேஜிக்கை யூஸ் பண்ணி அந்த பிளட் எல்லாத்தையும் ஒரு மாதிரி தள்ளி விடுறா. ஸோ அது வந்து வேறு ஒரு இடத்துல போய் ஸ்ப்ரெட் ஆகிடுது. இந்த மாதிரி நிறையா விஷயத்த, அதாவது அங்கே இருக்கிற நிறைய திங்ஸை வச்சு தென் எதையோ பண்ணி அந்த சக்ராவை உடைக்கிறதுக்கு, அந்த சக்ராவை அழிக்கிறதுக்கு அந்த கோஸ்ட் ட்ரை பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ அவளும் அதை முடிஞ்ச அளவுக்கு தடுத்துக்கிட்டே நிறையா ஒரு மாதிரி மேஜிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அதை வந்து ஏதோ ஸ்பெல் பண்ணிகிட்டே இருக்கா. ஸோ ரொம்ப நேரம் இப்படியே போயிட்டுருக்கு. எல்லோரும் ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ அப்படியே சைலண்ட் ஆன அந்த கோஸ்ட்டு அவளை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணால் அவள் அதை சரி பண்ணிடுறா. ஆனால் அவளோட ஃப்ரெண்ட்ஸை போய் ஏதாவது பண்ணுனா கண்டிப்பாக அவள் டைவர்ட் ஆவா அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு மாதிரி ஸ்மிர்க் பண்ணிவிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கமாக போக ஆரம்பிக்குது. இப்போ அதை பார்த்த ஐரின் ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு டக்குன்னு அவள் பக்கத்தில் இருந்த அந்த வெப்பன் பாக்ஸ் இருக்கும் இல்லையா, அதை அப்படியே ஓப்பன் பண்ணுறா. அவள் கை வச்சு ஓப்பன் பண்ணதுமே அது டக்குன்னு ஓப்பன் ஆகிடுது. இப்போ எல்லாருக்குமே செம்ம ஷாக்கு. அந்த கோஸ்ட் அதை பார்க்குது. திரும்பி வேக வேகமாக வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கமாக போகுது. இப்போ டக்குன்னு ஏதோ மேஜிக்கல் வேர்ட்ஸை சொல்லிக்கிட்டே அந்த பாக்ஸ் அப்படியே ஓப்பன் பண்ணுறா. அது அப்படியே ஓப்பன் ஆகிடுது. இப்போ எல்லாருக்குமே செம்ம ஷாக்கு. என்னது இது, எல்லாருமே அவ்வளோ அடித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம், அது ஓப்பன் ஆகலை. இவ சாதாரணமாக ஓப்பன் பண்ணிட்டா அப்படின்னா அப்படின்ற மாதிரி கொஸ்டபிளாக பார்க்குறாங்க. பிகாஸ் அவங்க எல்லோரும் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணும்போது அவள் மட்டும் ஒதுங்கி தான் நின்றுட்டு இருந்திருப்பா. அவள் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணியிருந்திருக்க மாட்டா. அப்போது இப்போ தான் எல்லாத்தையும் யோசித்து பார்க்குறாங்க. இப்போ டக்குன்னு அந்த வெப்பனை கையில் எடுத்துகிட்டு வில்லியமோட பேரை சொல்லி அந்த சக்கராக்குள்ளே இருந்துகிட்டே அப்படியே கத்துறா. ஸோ அந்த கோஸ்ட் அப்படியே திரும்பி பார்க்குது, ஒரு மாதிரி தெனாவெட்டா. இப்போ டக்குன்னு அவள் கையில் வச்சுருந்த அந்த வெப்பனை அந்த கோஸ்ட் பக்கமாக விசிறா. ஸோ அது கரெக்டாக போய் அந்த கோஸ்ட்டோடைய ஹார்ட்லேயே வந்து ஹிட் ஆகிடுது. இப்போ ஒரு மாதிரி அந்த இடமே ஒரு மாதிரி சைலண்ட்டாக ஆகிடுது. அந்த கோஸ்ட்டு செம்ம ஷாக்கில் அப்படியே நின்றுட்டுருக்கு. ஹாலுக்கு வெளியே அவளோட ஃப்ரெண்ட்ஸுமே பயங்கர ஷாக்காக நின்றுட்டுருக்காங்க. இப்போது அங்கே நெக்ஸ்ட்டு என்ன தான் நடக்க போகுது, அந்த கோஸ்ட் அழிஞ்சுதா இல்லையா, ஐரினோட பேக் ஸ்டோரி என்ன, அவள் எதுக்காக இங்கே வந்தா அப்படின்ற விஷயம் எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் எல்லோரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஐரின் தான் அந்த கோஸ்ட்டோட பிளட் ரிலேஷன் அப்படின்ட்டு. ஸோ அவளோட பேக் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்.
மிஸ் யூ ஸோ மச். லவ் யூ ஆல். டாட்டா பாய். அண்ட் சூன் இந்த எஃப்எஃப்பை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே.